ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஹேருக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக, ஷைனியாக, ரொம்ப பவுன்ஸியாக இருக்கணும்னா இந்த ஒரு ஹேர் கண்டிஷ்னரை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். அதுவும் நேச்சுரலான ஒரு ஹேர் கண்டிஷ்னர். நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் கண்டிஷ்னர். ஸோ எப்படி பண்ணலான்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு கப் தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் கரிஞ்சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட், அப்புறமா ஒரு 2 செம்பருத்தி பூ, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லாவே கொதிக்க விட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் அப்படியே வச்சுருங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வரும் நமக்கு. அந்த டைமில் நம்ம சூடாகவே எடுத்து அதை வந்து ஃபில்டர் பண்ணிடணும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா அது வந்து கட்டியாகிரும். ஸோ வந்து ஃபில்டர் பண்ண கஷ்டம். ஸோ ஹீட்டாக இருக்கும்போதே அதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா அது வந்து ஜெல்லி ஃபார்மில் மாறிடும். இதில் சேர்த்துருக்கிற கரிஞ்சீரகம், வெந்தயம், ஃப்ளாக்ஸ் சீட் எல்லாமே நம்ம ஹேரை வந்து நல்லாவே க்ரோத் பண்ணும். நீங்கள் வந்து இதை கண்டிஷ்னராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இது வந்து பேக்காக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே சொல்லியிருக்கிற அளவு வந்து ஒரு பர்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்பவே லாங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் 2 கப்பு வாட்டரில் இந்த மாதிரி டபுள் மடங்காக இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் கண்டிஷ்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதை குளித்து முடித்ததுக்கப்புறமா பாதி ஈரமாக இருக்கும்போது இந்த ஹேர் கண்டிஷ்னரை வந்து அப்ளை பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறமா நம்ம நார்மலாக தலை சீவும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். 10 இயர்ஸாக நான் இந்த ஆயிலை தான் யூஸ் பண்ணுறேன். நானே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நானே வீட்டில் காய்ச்சி அந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த ஆயிலோட ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 1 hour இல்லைனா 2 hours வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு நல்லா ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த ஹேர் கண்டிஷனர் அடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் கண்டிஷனரை நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 hour கழித்து இந்த பேக் மாதிரி ஸ்கேல்பில் இருந்து ஹேர் எண்டு வரைக்கும் நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அப்போவும் ஹேர் வந்து நல்லாயிருக்கும். பட் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது, நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு நல்லா ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஹேர் கண்டிஷ்னரை அப்ளை பண்ணி காய வச்சு நீங்கள் தலை சீவி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். உங்கள் ஹேரை வந்து நீங்கள் பாதியாக காய வச்சுக்கோங்க. அந்த ஹேரில் வந்து லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். அந்த டைமில் நம்ம இந்த ஹேர் கண்டிஷ்னரை வந்து அப்ளை பண்ணணும். பார்ட்டிஷனாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜெல் எடுத்து எல்லா முடியிலையும் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கேல்பில் கூட அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு தான் அது வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எல்லா இடமும் இந்த ஹேர் கண்டிஷ்னரை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா காய வைக்கணும். கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். ஹேர் வந்து பழையபடி நம்ம குளித்த மாதிரி ரொம்பவே ஈரமாகிடும். டவலால் துவட்டக்கூடாது, அப்படியே விட்டுருங்க, அப்படியே காய விட்டுருங்க. இது வந்து எனக்கு இன்னும் நல்லா காயலை, அப்போவே நல்லா ஒரு ஷைனியாக சில்கியாக இருக்குது, நல்லா பவுன்ஸியாக இருக்குது. நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் வரும். லைட் வெளிச்சத்தில் உங்களோட ஹேர் வந்து நல்லாவே ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கும். இது வந்து அடுத்த நாள் கூட இந்த ஹேர் வந்து ரொம்பவே சூப்பராக ஒரு சாஃப்டாக ஒரு சில்கியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஹேரை வந்து கிளிப் பண்ணாலோ இல்லைன்னா போனிடெயில் போட்டால் கூட உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக பவுன்ஸியாக நிற்கும். நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து போயிடும். இது வந்து வீக்லி நீங்கள் 2 அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேருக்கு இந்த கண்டிஷ்னர் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.